அன்னைக்கு என்னமோ எனக்கு அடிதடி வம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? இந்த பாருமா, அவன் தங்கச்சி கொன்னுனா அவனால தாங்க முடியாதுமா. என்ன நியாயம் இது? ஒதுங்கி போறதுனா எப்பவும் ஒதுங்கி போணும். நியாயம் கேக்குறதுனா எப்பவும் நியாயம் கேட்கணும். ஊர்ல எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். என் தங்கச்சிக்காக மட்டும் தட்டி கேட்பனா எப்படி? அன்னைக்கு இதே ராகவனுக்கு எதிரா சாட்சி சொல்ல முன் வந்தீங்களா நீங்க? செத்தது எவனோ அதனால வரல. கூட வாழ்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. கூட பிறந்த தங்கச்சி மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல? இப்படிப்பட்ட சுயநலம் பிடிச்ச உங்களை போய் எனக்கு வெக்கமா இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தங்கச்சிக்காக கேட்டாரு, தங்கச்சிக்காக அடிச்சாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவர் கூட பிறந்த தங்கச்சியே இல்ல. யார பார்த்து சுயநலவாதின்னு சொன்னீங்க? யார பார்த்து மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு சொன்னீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? नायक शंकर 11 बज गया है, सेंट्री चेंज करने का टाइम हो गया है, सेंट्री चेंज करो. ओके सर. क्या कर रहा है यहाँ पे? கதம் ஓகே சார். எல்லாரோட லக்கேஜ் எடுத்தாச்சு. டேய் சரவணா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காணுமே. ஹலோ, என்ன வேலை? இந்த நேரத்துல எங்க போயிட்ட? எல்லாரும் லீவுக்காக அவங்க ஊருக்கு போறோம். மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். தேங்க்ஸ். அதனால ஞாபகார்த்தமா ஒரு ஸ்மால் கிஃப்ட். சரி, அதை விட அதெல்லாம் உதட்டு கீழே சின்னதா. குறுந்தாடியை கேட்குறியா? ஊர்ல தான் நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்களே. ஸ்டைல். எந்த இது வேலை? நீ ஸ்மால் கூட அடிக்கிறது இல்லையா? பின்ன நடக்கிறதுனே பாட்டில். இது எனக்கு இல்லடா, ஊர்ல எனக்காக காத்துட்டு இருப்பானே என் நண்பன், அவனுக்கு. எல்லாரும் கவனமா கேளுங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஒரு நாளைக்கு 40 பேரு. ஐயோ, ஹலோ, என்னது இதெல்லாம்? யூ ஷட் அப். லட்சுமி, என்னண்ணே? இன்னும் 1 மணி நேரத்துல நான் வேலுவை கூட்டிட்டு வருவேன். நீ ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. சரி. அப்புறம் அவன் வந்ததும் முதல்ல அவனுக்கு டிகிரி காஃபி கொடு, அப்புறம் தான் சாப்பாடு. ஹலோ, டிகிரி காஃபின்னா ரொம்ப பிடிக்கும்.